அனைவருக்கும் வணக்கம். குளோபல் மீடியா நெட்வொர்க் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் கிட்டத்தட்ட எம்எஸ்எம்இ டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. அதாவது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிலினுடைய துறையினுடைய மாவட்ட தொழில் மையத்தில் பொது மேலாளராக பணியாற்றியிருக்கேன். கிட்டத்தட்ட 30 வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்ததில் எனக்கு பெரும்பாலும் தொழில் முனைவோர் வங்கிகளில் நம்மளுக்கு கடன் கொடுப்பதற்கு தயங்குகிறார்கள்ன்றதான் நிறைய வெளியில் பேசப்படுகிறது. அது ஏன் தயங்குறாங்க, எதுக்காக வங்கிகள் கொடுக்க மாட்டாங்கன்றதை பற்றி இங்கே நம்ம கலந்தாய்வு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது என்னதான் வங்கி அரசு பல்வேறு துறைகள் மூலம் தொழில் முனைவோருக்கும் வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கும் மானியத்தின் கூடக்கூடிய பல சலுகைகள் இருந்தும் வங்கிக்கு போனால் வங்கியில் அந்த கடனை சரிவர கொடுப்பதில்லை என்றது பொதுவாக இருக்கிறது. ஆனால் அது என்னை பொறுத்தவரை, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் அது சரியான அதல்ல அப்படின்றது தான். ஏன்னாக்கா நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தொழில் முனைவர் நான் படிச்சிருக்கிறதுனால எனக்கு வங்கி தானாக கொடுக்கணும், நான் பிஇ படிச்சிருக்கேன், எம்இ படிச்சிருக்கிறேன், இல்லை எம்பிஏ படிச்சிருக்கிறேன், நான் அதிகம் படிச்சிருக்கேன், வங்கியில் தானாக எனக்கு கூப்பிட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. வங்கியாளர்கள் என்னன்னாக்கா, வங்கியாளர்களுக்கு கொடுத்த கடனை வட்டியோடு திருப்பி வரணும். அந்த திருப்பி வர்றதுக்கு அந்த தொழில் முனைவோர் அவங்க என்ன செய்யணும்னாக்கா, அதை லாபகரமான நடத்துவதற்கு அவர்களால் முடியுமான்றதான் பார்ப்பாங்க. அதான் ஆங்கிலத்தில் எக்கனாமிக்கலி வயபிள் ஃபீசிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம தொழில் முனைவர் வேலையற்றவர்கள் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம எது கூடாலும் நம்ம கிடைச்சிடும். அரசு திட்டங்கள் இருக்குது, 25% மானியம் இருக்குது, 35% இந்த திட்டத்தில் மானியம் இருக்குது, தாட்கோவில் மானியம் இருக்குது, மாவட்ட தொழிலத்தில் மானியம் இருக்குது. அந்த மானியத்தை மட்டும் அனுப்புனா, வங்கிக்கு அனுப்புனா கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. இதுக்காக தான் ஒரு திட்டம்னா நான் ஒரு செய்ய போகிற நம்மளுடைய அந்த ஒரு தொழிலுக்கான திட்டம் வகுத்து அந்த திட்டத்தை லாபகரமாக எப்படி செய்வதுன்னா இந்த திட்ட அறிக்கைன்னு சொல்லுவாங்க, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் எங்களுக்கு நான் சர்வீஸில் இருக்கும்போதெல்லாம் அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த விண்ணப்பமே சிம்பிளாக தான் இருக்கும். ஊர், பேர், என்ன தொழில் செய்ய போகிறீங்க, எங்கே செய்ய போகிறீங்க, திட்டத்திற்கான செலவு எவ்வளோன்னு கேட்டிருப்போம். அதில் லேண்ட் எவ்வளோ, பில்டிங் எவ்வளோ, மிஷினரி எவ்வளோ, அது நடைமுறை மூலதனம் ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோன்னு தான் கேட்டிருக்கோம். இதில் என்னன்னாக்கா, நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, திட்டத்திற்காக செலவு ஒரு குத்து மதிப்பாக போடுறது, இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை வாங்கிக்கிறேன், அதே மாதிரி என்ன தொழில் செய்ய போகிறேன், நீங்கள் என்ன தொழில் சொல்கிறீங்களோ அந்த தொழிலை செய்கிறேன். அந்த அவேர்னஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறி, அந்த அவேர்னஸ் பண்ணதுனால அரசு கொஞ்சம் மாறி இப்போ இந்த அதாவது தொழிலை தொடங்குவதற்கு நாம் திட்டம் வகுத்தல் வேண்டும், திட்ட அறிக்கை வேண்டும், லாபகரமாக நடத்துறதுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்றது அரசும் பல்வேறு பயிற்சிகள் மூலம் தமிழக அரசினுடைய என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட்னு இருக்குது. அதே மாதிரி மத்திய அரசு நிறைய நிறுவனங்கள் இருக்குது, அதனுடைய பயிற்சி நிறைய தராங்க. இருந்தாலும் அது இன்னும் சரியாக மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் இன்னும் வங்கிகளில் கூட பயிற்சி மையங்கள்லாம் இருக்குது. அந்த பயிற்சி மையங்கள் மூலயமா தெரிந்தவர்கள் தெரிஞ்சுக்கலாம். பெரும்பாலும் ஒரு திட்ட அறிக்கைன்னா என்னன்னு சொல்றதுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு சிறிதளவில் ஒரு அளவுக்கு புரிஞ்சா போதுன்றதான். ஏன்னாக்கா வங்கியாளர்களோ இல்லை எந்த திட்டத்திலோ மாவட்ட தொழில் மையத்தில் இருக்கிற பிஎம்இஜிபி, யூஏஜிபி, நீட்ஸு, ஏஏபிஸ், அண்ணல் அம்பேத்கர் அது மாதிரி திட்டமோ இல்லை தாட்கோவில் பல்வேறு திட்டங்களோ அதுக்கு விண்ணப்பித்த பிற்பாடு ஒரு கலந்தாய்வு வைக்கிறாங்க அந்தந்த துறையில். அதில் என்ன கேட்பாங்க, நீ என்ன தொழில் பண்ண போற, எப்படி பண்ண போற, அதில் எவ்வளோ லாபம் வரும், லாபம் வந்தால் வங்கிக்கு எவ்வளோ கட்டும், இதே தான் கேட்பாங்க. வங்கியாளரும் இதே தான் கேட்குறாங்க. ஆனால் நமக்கு அதில் சரியான நமக்கு தெளிவு இல்லாததுனால வங்கியாளர்களால் நம்மளுடைய விண்ணப்பம் மறுக்கப்படுகிறது. அதுதான் நான் சொல்கிறேன். ஒரு திட்டம்னா முதல் நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது என்ன தொழிலை தேர்ந்தெடுக்க போகிறீங்க. தொழிலை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வியாபாரம்னு பிரிக்கலாம், ஒன்று உற்பத்தின்னு பிரிக்கலாம். நீங்கள் செய்ய போகிறது வியாபாரமா, இல்லை உற்பத்தி தொழிலா, இல்லை சேவை தொழிலா, அதை மூணா பிரிச்சுக்கணும். நம்ம செய்ய போகிறது என்ன தொழில். உற்பத்தி தொழில்னாக்கா அதுக்கு ஒரு இடம் வேணும், அந்த இடத்துல
ஒரு ஷெட்டோ, ஒரு பில்டிங்கோ, ஒரு கட்டிடம் வேணும். அதுக்கு அடுத்தது இயந்திரங்களை இயக்குவதற்கு மின்சாரம் வேணும். இந்த மின்சாரம் இருந்த பிறகு இயந்திரங்கள் வேணும், அதுக்கு தேவையான இயந்திரங்கள். அதுக்கு அடுத்தது இந்த இயந்திரங்கள் மூலமாக ஒரு பொருளை இந்த இயந்திரம் ப்ராசஸ் ஆகி அதை வந்து உற்பத்தி பண்ணி இன்னொரு பொருளை மாற்றணும். அதுக்கான நடைமுறை மூலதனம்னு சொல்லுவோம், ரா மெட்டீரியல் வாங்குறதுன்னு சொல்லுவாங்க. அந்த ரா மெட்டீரியலை வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி அது போய் வெளியில சந்தையில சேல்ஸ் ஆகி மறுபடியும் பணம் வர வரைக்கும் இருக்கிறது தான் நடைமுறை மூலதனம். இந்த நாளும் சேர்ந்தது தான் ஒர்க்கிங் கேபிட்டல். லேண்டு, பில்டிங், மிஷினரி, ஒர்க்கிங் கேபிட்டல். இந்த நாளும் சேர்ந்தது தான் ஒரு திட்டத்தினுடைய மதிப்பு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியை கூட எடுத்துக்கலாங்களே, ஹோட்டல்னு வச்சுங்களேன். ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும், அதுக்கு வந்து என்ன வேணும்? ஒரு இடம் வேணும். ஒரு வாடகையிலையோ இல்லை வந்து ஒரு சொந்தமாகவோ உங்களுக்கு ஒரு சொந்தமான இடத்துல நீங்களே ஷெட்டு கட்டுறீங்கன்னாக்கா அந்த ஷெட்டு கட்டின பிற்பாடு அதுக்கு எவ்வளோ எஸ்டிமேட், ஷெட்டை கட்டின பிற்பாடு அது ஹோட்டலுக்கு தகுந்த மாதிரி கிச்சனுக்கு தகுந்த தனியாகவும் அந்த ரெஸ்டாரண்ட் தனியாகவும் அந்த இன்டீரியர் இதை மாதிரி பண்ணுறதுக்கான அந்த செலவுலாம் எவ்வளோ ஆகுது. அப்புறம் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ், அப்புறம் ஏசி, ஃப்ரிட்ஜி, டிவி, இதை மாதிரியான என்னென்ன இதெல்லாம் தேவையோ இது எல்லாத்தையும் நம்ம அறுதிட்டு பண்ணணும், மொத்தமாக பண்ணோம். இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம செய்ய போகிற தொழில் வந்து ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டோம், ஒரு ஹோட்டல்னு சொல்லிட்டோம். ஹோட்டலுக்கு வந்து நம்ம வந்து வாடகைக்கு எடுக்கிறோன்னு வச்சுங்களேன் இடத்த. அது வாடகை இடம், ஒரு 5000 ரூபாய் வாடகை. அதுக்கு அடுத்ததுல வாடகை இருந்தாலும் அதில் வந்து நமக்கு தகுந்த மாதிரி அந்த ஹோட்டலை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்டீரியர் டிசைன் பண்ணணும், ஏசி வைக்கணும், இது அந்த ஃப்ரிட்ஜு வேணும், இதை மாதிரியான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கு ஒரு கொட்டேஷன் வாங்கணும். கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ், அந்த கிச்சனில் வந்து என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸு, அந்த ஸ்டவ்வோ இல்லை வந்து நமக்கு வந்து கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸு, அந்த கிரைண்டரு, மிக்சி, அப்புறம் ஃப்ரிட்ஜு, இது மாதிரியான கிச்சனுக்கான பாத்திரங்கள், இது எல்லாம் எவ்வளோ ஆகுன்னு நம்ம பார்க்கணும். அப்போது இடம் வந்து லேண்ட் அண்ட் பில்டிங் ரெண்டட் ஆகுது. இன்டீரியருக்கு ஒரு 5 லட்சம், இந்த கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு 10 லட்சம், ஒரு 15 லட்சம். அதுக்கு அடுத்தது இதை நடத்துறதுக்கு இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து நம்ம வந்து மார்னிங்கில் வந்து டிஃபன் போடுறோம், இட்லி தோசை போடுறோம், சப்பாத்தி போடுறோன்னா அது ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் நம்மளாண்ட வருவாங்க சாப்பிடுவாங்க? ஒரு காலையில் ஒரு 50 பேர் வருவாங்களா, 100 பேர் வருவாங்களா? அந்த 100 பேருக்கு எவ்வளோ இட்லி வரும், எத்தனை இட்லி நம்பர்ஸ் இட்லி வேணும், எத்தனை தோசை வரும், ஒரு அறுதிட்டு அதை வாங்குறது தான் அந்த ரா மெட்டீரியல். அரிசி, பருப்பு, அந்த உளுந்து, இதெல்லாம் வாங்குறது தான் நம்ம ரா மெட்டீரியல். ஒரு நாளைக்கு தேவையான பொருட்கள் நம்ம உற்பத்தி, நம்மளுடைய டிஃபன் சென்டருக்கு தேவையான, மார்னிங் தேவையான டிஃபன் சென்டருக்கு தேவையான அந்த பொருள்கள் எல்லாத்தையும் வாங்கிறதுக்கு ஒரு நாளைக்கு மார்னிங். அதே மாதிரி மதியம் அரிசி சாப்பாடு, வெஜிடேரியன் ஹோட்டலில் இருந்தால் அந்த சாப்பாடு போடுறதுக்கு எவ்வளோ தேவைப்படும், 100 பேருக்கு எவ்வளோ அரிசி தேவைப்படும், சாம்பாரோ இல்லை வெஜிடபிள்ஸ் சைடு கூட்டு பொரியல் இதெல்லாம் வைக்கிறதுக்கு எவ்வளோ தேவைப்படும். அது ஒரு நாளைக்கு மார்னிங் டிஃபனுக்கு எவ்வளோ, மதியம் சாப்பாட்டுக்கு எவ்வளோ, நைட்டு டிஃபனுக்கு எவ்வளோன்னு ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கணும். அதை மாதிரி வந்து ஒரு 30 நாளுக்கு எவ்வளோ நமக்கு டோட்டலாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அரிசியோ, பருப்போ, உளுந்தோ, வெஜிடபிள்ஸோ, இது எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகுன்றது தான் நம்ம வந்து இந்த நடைமுறை மூலதனம் ஒர்க்கிங் கேபிட்டல்ன்றோம். ஸோ இதை அறுதிட்டு டோட்டலாக நமக்கு தேவையான நமக்கு கடன் வசதி நமக்கு வங்கியில் கொடுக்க வேண்டியது. இந்த மிஷினரிக்கு, இந்த இன்டீரியருக்கு, இது எல்லாத்துக்கும் கொட்டேஷன் வாங்கினதும் அதே மாதிரி வந்து இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோ தேவைன்றதையும் மொத்தத்தையும் சேர்த்தா ஒரு 20 லட்ச ரூபாய் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இந்த 20 லட்ச ரூபாய் இருந்தால் தான் நம்ம வந்து லாபகரமாக நடத்த முடியும். 20 லட்ச ரூபாய் நம்ம போட்டோம்னா நம்ம முதல்ல சொன்னபடி மார்னிங் ஒரு 100 பேர், மதியம் ஒரு 100 பேர், ஈவினிங் ஒரு 100 பேர், ஒரு நாளைக்கு வந்து நம்ம வந்து மொத்தமாக நம்ம செலவு பண்ணுறது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணால் ஒரு 20,000 ரூபாய்க்கு நமக்கு வந்து சாப்பிடணும். இந்த நம்ம மார்னிங் டிஃபன், மதியம் வந்து லஞ்சு, நைட் டின்னர், இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக எவ்வளோ ஆகுதுன்னா ஒரு 20,000 ரூபாய் ஆகுதுனாக்கா எல்லா செலவும் போக மற்ற எலக்ட்ரிசிட்டி இன்னும் இல்லைன்னா இருக்கோ அந்த 20,000 ரூபாயில் ரா மெட்டீரியல் வாங்குறதுலாம், அந்த அரிசி பொருள் வாங்குறது 10,000 ரூபாய் போனால் கூட நம்ம வேலையால் இதெல்லாம் சேர்த்தோம்னாக்கா அது ஒரு 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் போனால் கூட 12,000 ரூபாய் போனால் கூட 8,000 ரூபாய் ஒரு நாளைக்கு லாபம் நிற்கும் அப்படின்றத அறுதிட்டு சொல்லணும். இதுதான் எல்லாருமே எதிர்பார்க்கறது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன். அதே மாதிரி தான் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருந்தாலும், ஒரு உற்பத்தி தொழில் செய்கிறதா இருந்தாலும், இப்போ வந்து ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுங்களேன். இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு கேட்டு கிரில் செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கு என்னென்ன மிஷின் தேவை, அதுக்கு எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ தேவை, இதெல்லாம் அறுதிட்டு நம்ம பார்க்கணும். அதை மாதிரி நம்ம பார்த்தா அந்த திட்ட அறிக்கையை பார்க்கறது தான்
முதல் வந்து சிம்பிளாக ஒரு திட்ட அறிக்கை வந்து மாவட்ட தொழில் மையத்திலேயே ஒரு சிங்கிள் பேஜ்லேயே போட்டு அவங்களே கூட இப்போ பண்ணியிருக்காங்க. அதன் மூலயமாவும் அதில் என்ன கேட்போம்னாக்கா பேர் அந்த அப்ளிகேஷனில் இருக்கிற மாதிரி தான் கேட்போம். பேர், ஊர், அட்ரஸ், என்ன கம்யூனிட்டி, அப்புறம் வந்து திட்டத்திற்காகும் செலவு நீங்கள் எவ்வளோ போடுறீங்க, அதாவது கான்ட்ரிபியூஷன் ஆஃப் என்டர்பிரனர், அதாவது சொந்த முதலீடு எவ்வளோ. இந்த இந்த திட்டங்களில் வந்து அரசனுடைய திட்டங்களில் வந்தால் நம்ம முதலீடு வந்து கம்மியாக தான் இருக்கும். டைரெக்டாக பேங்க் லோன் வாங்கினா அது ப்ராஜெக்ட் காஸ்ட்டில் திட்ட மதிப்பீட்டில் 1/3 கூட வந்து நம்ம கட்ட வேண்டியிருக்கும். பட் இந்த பிஎம்இஜிபி, யூஏஜிபி நீட்ஸ் மாவட்ட தொழில் மையம் மூலயமாவோ, தாட்கோ மூலியமாவோ, இன்னும் நிறைய திட்டங்கள் பேக்வர்ட் கிளாஸில் இருக்குது. அது மாதிரி வந்து டிசேபிலிட்டி பர்சன்ஸுக்காக இருக்குது. அது மாதிரியான திட்டங்களில் வந்து எல்லாருக்கும் வந்து அந்த மானியம் வந்து குறைந்தது 25% இருக்குது. 25%லேருந்து 35% வரைக்கும் மானியம் இருக்குது. அந்த மானியம் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷனாகவும் அதுவும் கூட நம்ம ஒரு 5லேருந்து 10% நம்ம போட வேண்டியது இருக்கும். மீதி வந்து நமக்கு வந்து வங்கி கடன், அதாவது வங்கி கடன் வந்து 35% போக மீதி 65% தான் வங்கி கடன். அந்த வங்கி கடனை கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா இதை மாதிரி எனக்கு இவ்வளவுதான் தேவை சார், இவ்வளவு நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னாக்கா ப்ராஜெக்ட் காஸ்ட்ல இவ்வளவுதான் எனக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம வந்து அறுதிட்டு சொன்னோம்னா எந்த வங்கி மேலாளரும் உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வங்கியிலும் வந்து பணத்தை வாங்கி வச்சுன்னு அப்படியே கொடுக்குறது எல்லாம் கடன் தான் கொடுப்பாங்க. அது நம்ம என்ன சொல்லுவோம், பெரிய பெரிய முதலாளி கொடுத்துட்டாங்க நமக்கு கிடைக்கலன்னு சொல்லுவோம். அதனால வங்கி மேலாளர் இவர்களால் லாபகரமாக இந்த தொழிலை நடத்த முடியும் என்றதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணோம்னா எந்த வங்கி மேலாளரும் தானாக வந்து கூப்பிட்டு நமக்கு வங்கியில் கடன் வசதியை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இதை எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துருக்கோம். அதனால் இந்த திட்ட அறிக்கை, திட்டத்திற்காக செலவுல வந்து நம்ம வந்து ரெவென்யூ எவ்வளோ வரும், வரவு எவ்வளோ வரும், செலவு போக மீதி இருக்கிறது தான் லாபம். அந்த லாபத்தில் வங்கிக்கு இவ்வளவு கட்ட நிகர லாபம் எவ்வளோன்றத நம்ம அறுதிட்டு பேசணும். அதே மாதிரி வந்து பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்காங்கனாக்கா லேண்டு பார்க்கணுனாக்கா லேண்டு வந்து நாங்கள் எடுத்தோடனே லேண்டு வந்து அது வந்து ட்ரை லேண்டா வெட் லேண்டுன்னு ஆரம்பிக்காதீங்க. முதல்ல லேண்டை பற்றி சொல்லுவோம். பில்டிங் வந்து அதே மாதிரி பில்டிங் கட்டணும், பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கணும். அது தனியாக கூட பேசலாம். அந்த பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்குறதுக்கு நம்ம பல்வேறு துறைகளில் போகணும். அந்த பில்டிங் பிளான் வாங்குறதுக்கு ட்ரை லேண்டில் கட்டினாவோ இல்லை வந்து இண்டஸ்ட்ரியல் இடத்துல கட்டினாதான் வந்து வெட் லேண்டில் கட்டினா கிடையாது. அதே மாதிரி பவர் கனெக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வந்து இந்த பவர் கனெக்ஷன் வந்து சொந்த இடம் இருக்குது அந்த இடத்துல போட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து பவர் கனெக்ஷன் அதை ரூரல் ஃபீடரில் கொடுத்துருவாங்க, இல்லை வந்து 24 hour சப்ளை இருக்காது. அதனால வந்து இண்டஸ்ட்ரி வந்து பாதிக்கும். இதெல்லாம் வந்து முதல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் மாவட்ட தொழில் மையம் போனோம்னா இன்னும் நிறைய உங்களுக்கு சொல்லுவாங்க. மாவட்ட தொழில் மையத்தை அணுகி ஒரு திட்டம்னா என்ன, அந்த திட்டத்திற்காக நம்ம வந்து லாபகரமாக நடத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரனராக வரலாம். அவங்க வங்கியில் உங்களுக்கு திருப்பிட்டாங்க அப்படின்றது எண்ணம் வராது. அதனால் இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளும்.